ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? இல்லை ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோவை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த லைக் பட்டனை டச் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேவா? ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ என்ன சொல்றது, இன்னைக்கு எபிசோடு எப்படி போச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கைஸ், எபிசோட ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஸோ பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, சாமியாடி, அது வந்து என்னோட வாக்கு எல்லாமே முனியப்பா வாக்கு தான் சொன்னோன்னே பாரதி வந்து அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இது மொதல் சீனு. ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா, அந்த ஃப்ரெண்டு அழகர் நம்ம ஃபோட்டோ எடுத்து காமிப்பார் இல்லையா, அப்போ அழகரோட நம்பரையும் கேட்டு வாங்குறான்னு சொல்லி ஆதி சொல்லியிருப்பாப்ல. உடனே அழகரோட நம்பரை வாங்கி ஃபோன் பேசி, டேய் நான் சுந்தர் பேசுறேன்டா அப்படின்னு சொன்னோடனே, டேய் மச்சான் எப்படி இருக்கிற, இவன் எதுக்கு திடீர்னு கால் பண்றான்னு சொல்லி அழகருக்கு ஒரு டவுட்டு. அப்புறம் நான் உன்னை நேர்ல மீட் பண்ணேன்டா அப்படின்னு சொன்னோடனே, இவன் எதுக்குடா நம்மள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல தாண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆதி அழகர் சுந்தர் எல்லாம் மீட் பண்றாங்க. உடனே ஆதி வந்து சாரி கேட்கிறாப்புல அழகர்கிட்ட. இது ரெண்டாவது சீனு. மூணாவது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பாரதியும் தமிழையும் காமிக்கிறாங்க. சீக்கிரமா நம்ம அப்பா கூட ஒண்ணு சேர்ந்துருவோமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா சொல்லுது. சாமியே அப்படி வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் இருக்குது. நேத்து வந்து நான் ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு நினைச்சு வந்தேன், வாழணும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா இப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே சீக்கிரமா நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இங்க வந்து அழகரை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பான் ஆதி. இந்த மீட்டிங்ல வந்து சொல்லும்போது, நீ நாளைக்கு வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பானா. உடனே ஆண்டாலும் அழகர் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு இதுதான் லாஸ்ட் சீனு. இதுக்கு இடையில ஒரு சீன் வந்துச்சு, நான் விட்டுட்டு நினைக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு கைஸ். அது என்ன சீன் அப்படின்னா, ஆண்டாளுக்கு அழகருக்கு ஒரு சண்டை வரும். அவன் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து, நான் இந்த மாதிரி ஆதியை பார்த்தேன், ஆதி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான்னு ஆசையே சொல்ல வந்திருப்பான். அதை காது கொடுத்து கூட அவ கேட்க மாட்டான். சரியா, என் ஃப்ரெண்டு இப்படி இருக்கிறா, அழகர் இப்படி இது ஆதி இப்படி இருக்கிறா, பாரதி இப்படி இருக்கிறா, என்னால முடியல, நீ என்னடா ஸ்வீட் வாங்கிட்டு வந்து ஏதோ விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அழகர் கோவப்பட்டு ஸ்வீட்டை தூக்கி எரிஞ்சிருவான். சொன்னோடனே இந்த மாதிரி நான் ஆதியை பார்த்தேன்னு, டே சொல்லுடா, சாரிடா சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் லாஸ்ட் சீன் தான் உங்களுக்கே தெரியும் மகேஷ். வீட்டுக்கு வர சொல்லியிருப்பான். வந்த உடனே நம்ம நிஷா மேடம் வந்து பாத்துடுறாங்க. நீங்க யாரு, உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி நான் ஆதியை பார்க்கணும், நான் ஆதியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே நிஷா மேடம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கு எபிசோட் நடந்திருக்குது. சரியா, இப்ப ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ இதயம் சீரியலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, மறுபடியும் ஆண்டாலும் சரி அழகரும் ஆதியும் சேர்ந்தது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ இந்த அதாவது தர்மலிங்கம் ஆண்டாள் குடும்பத்தினாலதான் இவங்க ரெண்டு பேரும் போய் பிரிஞ்சிருப்பாங்க. சரியா, பிரியதுக்கு காரணமே முழுக்க முழுக்க தர்மலிங்கம் தான். ஆனா அந்த ஆதியும் பாரதி இப்ப சேர்றதே வந்து பாத்தீங்கன்னா இவங்கனாலதான். யாரு, ஆண்டாள் அழகர்னாலதான் ஆக போகுது. அதாவது நிறைய என்னை பொறுத்தளவு இதுல ஆண்டாள் அழகர் வந்து உள்ள இந்த கதைக்குள்ள வர்றதுக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமுமே இல்லாம இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தோணுது. அஸ் எ ஃப்ரெண்டா வந்து காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனா வந்து ஆண்டாளும் அழகரும் இந்த கதைக்கு வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இருக்குது. மறுபடியும் பழைய ஓட்ட ரெக்கார்டாட்டம் மறுபடியும் அந்த அழகரு ஆதி அந்த சர்க்கிள்குள்ளேயே நாடகம் போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம நிஷா மேடம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த அமெரிக்காக்காரின்னு ஒருத்தி போன் பண்ணி பேசுறா இல்லையா, அவ வந்து இவன் இங்க இருந்து அமெரிக்கா போறதுக்கு பதிலா அவ அங்க இருந்து இங்க கிளம்பி வந்துருவாளாட்டிருக்கு இந்தியாவுக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்க போகுது. இவன் அமெரிக்கா போக மாட்டான். சரியா? ப்ரோமோல கூட ஏதோ காமிச்சாங்க. மறுபடியும் பாரதி போய் அந்த பத்மா கிட்ட கேட்பாங்க, அந்த வேலை செய்யற பத்மா கிட்ட, நீங்க அந்த நிஷா மேடம் ஊருக்கு போறாங்க, நீங்க மட்டும் அந்த வீட்டுல இருப்பீங்களாமான்னு கேட்டிருப்பா. அப்ப நானும் அங்க வரட்டுமாமா, ஆதியோட அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல. தாராளமா வா பாரதின்னு சொல்லி அந்த பத்மாமா சொல்லுது. அதனால அந்த வீட்டுக்கு போறாங்க. மறுபடியும் தமிழும் பாரதியும் அந்த வீட்டுக்கு போய் சமைக்கிறாங்க. சமைக்கும் போது ஆதியா வந்து பேசுறாப்புல, நாளைக்கு ஏதோ ஆபீசர் வர்றாராமா,
எனக்கு வந்து நீங்க எனக்கு பொண்டாட்டியாவும் நீங்க எனக்கு புள்ளையாவும் எங்களுக்கு நடிக்கணும்னு சொன்னோன்னே 2 பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாரதிக்கும் தமிழுக்கும் சரியா? டேய் அது உன் பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி புள்ளதான்டா சரியா? நீ ஏன் போய் நடிக்கிறேன்னு கேக்குறியேடா? ஐயோ சாமி எங்கனால முடியல. ப்ரோமோவை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் கைஸ் வந்துச்சு. சரியா? உடனே அந்த சாமி அந்த ஆதியோட படத்துக்குலாம் வந்து மாலையெல்லாம் போட்டு பண்றத பார்த்துட்டு ஆதி வந்து அப்படியே ஷாக் ஆகுறாப்ல. ஸோ இதை வச்சு அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு ட்விஸ்டாவே இருக்குது கைஸ். என்ன அப்படின்னா உண்மையிலேயே சாரதா அம்மா வந்து அவங்களாதான் செத்துருப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது. நீங்க எனக்கு நல்ல ஒரு நல்லா நினைச்சு பாருங்களேன். அந்த அம்மா லெட்டர் எழுதுது. லெட்டர் எழுதிட்டு தண்ணிக்குள்ள போய் குதிக்குது. குதிச்ச உடனே எனக்கு அந்த இடத்துல ஒரு ஏதோ கதையில ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதியோட அம்மா வந்து தானா செத்திருக்க வாய்ப்பில்லை. யாரோ கொன்றுக்காங்க. சரியா? அது இனிமேலதான் வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது. பாரதி மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஆதி உணர்ந்து பாரதியை ஏத்துக்கிட்டாப்லன்னா நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இவன் டைரி எழுதி வச்சிருக்கான் பாருங்க. சரிங்களா? டைரி எழுதி வச்சு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா செத்ததுக்கு பாரதி தான் காரணம்னு எழுதி வச்சிருக்கான். இவன் வந்து ஒருவேளை அந்த சாவியை வச்சு அந்த பூட்டை திறந்து அந்த டைரியை எடுத்து படிச்சாலுமே மறுபடியும் பாரதி மேல சண்டை தான் வரும், சந்தேகம் தான் வரும், விட்டுட்டு ஓடத்தான் பார்ப்பான். சரியா? இவங்க அம்மா சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, சாரதா சாவுல. அதை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சு பாரதி மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா மட்டுமே தான் இவன் வந்து பாரதிய முழுமையா ஏத்துக்க முடியும். இல்ல அப்படின்னா மறுபடியும் கழுது கட்டா குட்டிச்சவருன்ற மாதிரி இவன் பாரதியை விட்டு அதான் நான் சொல்லலையே இந்த கதையில இதயம் சீரியலை பொறுத்தளவு கைஸ். ஓரோன்னு 1 2 4 மூவி 2 6ன்ற மாதிரி வாய்ப்பாடாட்டம் இவ அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த அம்மா கோச்சுக்கையில இவன் சமாதானப்படுத்த வருவான் ஒண்ணு. அடுத்து இவன் கோச்சுக்கையில இவ சமாதானப்படுத்த வருவான். சோ இதயம் சீரியல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதேதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவ இறங்கி வந்துட்டாளா, இப்ப மறுபடியும் இவன் கோச்சுக்கிட்டு நினைவுகளை அழிச்சானா, இப்ப இவன் இறங்கி வராளா, இனி மறுபடியும் பாருங்க. மறுபடியும் எல்லாம் வந்து கோச்சுக்கிட்டு எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுத்தாங்கன்னா நாடகம் எவனுமே பார்க்க மாட்டாங்க.